சேகர் கமுல்லா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா ஆகியோர் நடிப்பில் குபிரா திரைப்படம் உருவாகி வருகிறது. வரும் ஜூன் 20ஆம் தேதி இப்படம் உலக அளவில் வெளியாக உள்ளது. அதனால் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அதைத் தொடர்ந்து இட்லி கடை பாலிவுட்டில் உருவாகி வரும் படம் என இந்த வருடம் அவருக்கு அடுத்தடுத்த ரிலீஸ் காத்திருக்கிறது. ஆக இந்த வருடம் தனுஷ் ரசிகர்களுக்கு தான் கொண்டாட்டம். இட்லி கடை படத்தை அடுத்து அவர் இயக்கும் அடுத்த திரைப்படம் குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது தனுஷ் தீவிர ரஜினி ரசிகர். ரஜினி சார் படத்தில் நடிக்க வேண்டும் என்பது அவரது பல நாள் கனவு. அது தற்போது நினைவாகிவிட்டது. நடிப்பை தாண்டி ரஜினி சாரை வைத்து தலைவர் 173 படத்தை நம்ம தனுஷ் தான் இயக்க போகிறாராம். இந்த படத்தை ஐஸ்வரி கணேசன் தான் தயாரிக்க போகிறாராம். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடித்த கையோடு இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்து விடுமாம். 2023ஆம் ஆண்டு வெளியான தமிழ் பிளாக் பஸ்டர் படமான ஜெயிலரின் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் சார் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிக்க உள்ளதாக கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சூசகமாக தெரிவித்துள்ளார். அனிருத் ரவிச்சந்தர் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். அதாவது வரும் திங்கட்கிழமை இந்த படத்தின் முதல் பாடல் ப்ரோமோ வெளியாக இருக்கிறதாம். இந்த பாடலை அனிருத் மற்றும் ரஜினி இருவரும் சேர்ந்து பாடியுள்ளனர். கூலி ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்கு பிறகு 3 மாதம் ரஜினி சார் ரெஸ்ட் எடுக்க உள்ளாராம். இந்த 3 மாத இடைவெளியில் தனது சுயசரிதையை எழுத இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஜெயிலர் 2க்கு பிறகு எந்த இயக்குனருடன் இணைவார் என்ற தகவலும் வெளியாகவில்லை. தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் எந்த முக்கிய முடிவையும் எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.